ஓம் யதாக்னிதாகியா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாகிய சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். சென்ற வாரம் முதல் 3 பராபர கன்னியை நாம் பார்த்தோம். முதலில் நாம் தாய்மானவருடைய வாழ்க்கையை பற்றி சிறிதும், அதைத் தொடர்ந்து சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதற் பாராதி ஆண்ட பதியே பராபரமே, கண்ணார கண்டோர் கருப்பொருள் காண மலரருள் விண்ணோடு இருந்த இன்ப வெற்பே பராபரமே, சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே. இந்த 3ஐயும் பார்த்தோம். அடுத்ததாக 4வது கன்னி. இந்த பராபர கன்னி என்பது மேலான பரம்பொருளின் மகிமையை உணர்த்துகின்ற பாடல்கள். கன்னி என்பது 2 எழுத்து கொண்ட பாடல்கள் என்ற பொருள் வரும். இத்தகைய இறைவனை பற்றி இறை அனுபூதி பெற்ற நம்முடைய தாய்மானவர் பாடியிருக்கிறார். அதன் மூலமாக அந்த இறைவனை பற்றி நாம் ஒரு சிறிது அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க சிந்திக்க அந்த விஷயத்தில் இருக்கின்ற உட்பொருள் நமக்கு புரிய ஆரம்பிக்கின்றதோ, அதை போன்றே எல்லாவற்றையும் உணர்ந்த, அதாவது பரம்பொருளை உணர்ந்த இத்தகைய மகான்கள் அருளி இருக்கின்ற ஆப்த வாக்கியங்கள். ஆப்த வாக்கியங்கள் என்றால் இறை அனுபூதி பெற்றதன் மூலம் உலகிற்கு சொல்லப்பட்ட உண்மை தத்துவங்கள். இதை நாம் சிந்திக்க சிந்திக்க நமக்கும் இறைவனை அடைவதற்கான ஒரு வழி புலப்படும். அதே நேரத்தில் அவர்கள் எப்படி அனுபவித்தார்களோ இறைவனை, அதுபோன்று நாமும் ஒரு சில அனுபவத்தை, அந்த ஆனந்த அனுபவத்தை ஓரளவுக்கு நாம் பெறுகின்ற பாக்கியத்தையும் நாம் பெறலாம். இந்த 4வது கன்னியில் ஆரா அமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே பராபரமே. ஆரா அமுது, தெவிட்டாத அமுதம் போன்ற பெருவாழ்வு. இப்போ நாம் ஏதோ ஒரு உணவை, பிடித்தமான உணவு சாப்பிட்றோன்னு வச்சுங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு தக்காளி சாதம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வேறு சாதம் பிடிக்கும். அதே சாப்பிட்டவற்றால் முடியுமா? தொடர்ந்து முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரத்தில் அதே சாப்பிட்டாக்க அவங்களுக்கு திகட்டிடும். இதே போன்று தான் இனிப்பு. ஏதோ ஒரு இனிப்பை தொடர்ந்து நாம் சாப்பிட சாப்பிட அது நமக்கு தெவிட்டிடும். அடுத்தது நம்முடைய வாழ்க்கை. கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காலகட்டத்தில் நம்ம ஆனந்தமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே விஷயம் தொடர தொடர நமக்கு தெவிட்டிடும். சப்போஸ் நாம் 5 புலன்களால் உணர்ந்த இன்பங்கள், கண்ணால் பார்க்குற விஷயங்கள், சினிமா முதற்கொண்ட விஷயங்கள், ஒரு சிலது முதல்ல பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். தொடர்ந்து அதையே நாம் பார்த்தோம்னாக்கா தெவிட்டிடும். அதே போன்ற விஷயங்கள், பேச்சுக்கள், மனிதர்களும் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு உறவினர்களாக இன்பம், அதாவது ஆனந்தமாக இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு பிடிக்காது செய்தாங்கனாக்கா அவங்கள நமக்கு பிடிக்காமல் போயிடுது. இதே போன்று இந்த உடம்பை எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம இது நல்லா இருக்குது. இதே உடம்பு நோய்வாய்ப்பட்டோம்னாக்கா அந்த உடம்பு நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது. அந்த உடம்பு மேலே இருக்கிற அந்த பற்று கூட நமக்கு விட்டு போகிறது. இந்த மாதிரி எது நமக்கு முதல்ல ஆனந்தம் தருகிறதோ அது கடைசி வரைக்கும் ஆனந்தம் தருகிறதா என்றால் இல்லை. அது நமக்கு ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா மாயாஜலம் காட்டுகிறது. ஆனால் இறைவனை அடையும் போது அது போன்ற ஒரு நிலை நமக்கு வருமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாது. இது தெவிட்டாதது. அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம்தான் ஊற்றெடுக்கும். அந்த ஆனந்தத்தை தவிர
வேறொன்றும் பரமானந்தம் கிடையாது. யார் அப்படிப்பட்டவர்னா அரசன். அரசன் என்றால் புவிக்கு அரசன் அல்ல, மேலுலகத்திற்கு அரசன் அல்ல, கீழ் உலகங்களுக்கும் அரசன் அல்ல, அனைத்திற்கும் அரசன். ஸோ அந்த அரசனுடைய இயல்பு எப்படிப்பட்டது? அவன் ஆனந்த வெள்ள பேராறு. ஒரு ஆறு இருக்கிறது, அந்த கங்கையில் போய் நீராடினா நம்முடைய பாவங்கள் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம உண்மையிலே அந்த வெயில் காலத்தில் ரொம்ப உஷ்ணத்தினால அவதிப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுல நீராடும்போது நமக்கு இன்பமாக இருக்கும். அதே குளிர்காலத்தில் நம்ம விருப்பத்தோடு போய் அந்த நதியில் நீராடுவோம்னாக்கா தயங்கி நாம் நீராடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆறு கூட நம்ம நீராடும்போது அதுவே ஒரு காலத்தில் இன்பமாக இருக்குது, ஒரு காலத்தில் இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கனாக்கா ஆனந்தம் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ அத்தகைய இறைவனை எப்படி உணர்வது? சொற்களால் உணர்வதா, மனத்தால் உணர்வதா, இல்லை வேறு எந்த வழியில் உணர்வது? இந்த ஆறாமுதே அமுதம் போன்று இருக்கும், அதாவது தெவிட்டான அமுதம் போன்று இருக்கின்றவனை, அனைத்திற்கும் தலைவனை, ஆனந்த வெள்ள பெயராக இருக்கின்ற அந்த இறைவனை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? எந்த வழி அப்படின்னு பார்க்கும்போது மௌன பெருக்கே பராபரமே. மௌனம்தான் உன்னை அறிவதற்கு ஏற்ற சாதனம். ஸோ உன்கிட்ட எந்த அளவுக்கு நான் உணர்கிறேனோ, உன்னோடு எந்த அளவுக்கு நான் சேர்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை உயர்வடைகிறது. இந்த ஜெகத்தில் நான் இருந்தபோது, நான் சிறு வயது குழந்தையாக இருந்து இப்போது அறிவு தெளிந்து முதுமை நிலையில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தை நான் பார்க்கும்போது எனக்கு உடம்பை வளர்ப்பதற்காக நீ உணவாகவே இருந்தாய். அப்புறம் என்னை பேணி காக்கின்ற தாய் தந்தையராக இருந்தாய். இது எல்லாமே பாசிட்டிவான வாழ்க்கையில் நடந்த அந்த ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை பற்றி தான் இங்கே சொல்ல வர்றார். அவரே தான் துன்பமாகவும் இருக்கிறார், அது வேறு விஷயம். ஸோ இப்படி நீ தான் எனக்கு எல்லாமே இருக்கிற, அந்த உணவாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வாழ்க்கையே சாத்தியம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த உடம்பு கடைசி வரைக்கும் இருக்காது. ஏன்னா இன்ப துன்பங்களுக்கு ஏற்ப இந்த உடலானது வளர்ந்து தேய்ந்து மாயும். மறுபடியும் ஆசைகளுக்கு ஏற்ப பல பிறவிகள் வாய்க்கும். ஒவ்வொரு பிறவி நான் எடுத்த போதும் என்னை நீ தாங்கியிருக்கின்றாய். இந்த உலகமாக இருந்து நீ தாங்கியிருக்கிறாய். பூமாதேவி வடிவில், தாய் தந்தையர் வடிவில் என்னை தாங்கியிருக்கின்றாய். ஆசானாக உலக விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றாய். அப்புறம் பொருளாகவும் மற்ற மனைவி மக்கள் இப்படி எல்லா விதமாகவும் நீ எனக்கு எல்லா வகையிலும் எனக்கு உதவியாக இருந்தாய். ஆனால் இதை நான் அறியவில்லை. எல்லாமே நீ என்ற உணர்வு எனக்கு இல்லாத வரைக்கும் இவை எல்லாமே எனக்கு வேதமாக இருக்கின்ற உண்மையாக உணர்ந்தேன். நான் வேறு, நீ வேறு, மனைவி மக்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், நல்லவை கெட்டவை என்ற இருமைகள் எனக்கு அவித்தை நிலையில் இருக்கும்போது, அதாவது எல்லாமே நீ என்கின்ற ஞானம் எனக்கு கிடைக்காத வரைக்கும் இது எல்லாமே எனக்கு உண்மையாக இருந்தன. அதை முன்னிட்டு எது எனக்கு பிடித்திருக்கிறதோ, எதை நான் விரும்பி இருக்கின்றனோ அதன் மூலமாக சொற்ப இன்பம் வந்தது, அதைவிட பல மடங்கு துன்பமும் வந்தது. இப்படி இன்பத் துன்பங்களை அனுபவித்து இந்த இன்பத் துன்பங்களுக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஆசை. ஆசைக்கு காரணம் மனம். அந்த மனம் எதிலிருந்து வருகிறது? எதனால் வருகிறதுனா வாசனை. அந்த வாசனை என்பது நாட்டம். இந்த நாட்டம் எதிலிருந்து வருகிறதுனாக்கா புற விஷயங்களில் நான் உண்மை நினைப்பதனால இந்த நாட்டம் எனக்கு வருகிறது. வெளி உலக விஷயங்கள் அனைத்துமே எனக்கு உண்மைன்னு தோணுது. நல்ல ஒரு இனிப்பு பண்டத்தை, ரசகுல்லாவை சாப்பிடணும் போது அது இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். அதே நான் 20-30 சாப்பிடும்போது எனக்கு வயிற்றுப்போக்கு துன்பமாக இருக்குது. இப்படி எனக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் சொல்லி பேதம் பார்க்கின்றதுனால எனக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் வருது. இந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் இந்த ஆசை, இன்ப நுகர்ச்சி, அதாவது ஐம்புலன்கள் நாட்டம், இது இருக்கிற வரைக்கும் எனக்கு பிறவி என்பது வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி கடலில் அலைகள் அளந்து தோன்றி மறுபடியும் ஓய்ந்து மறுபடியும் தோன்றி மறுபடியும் ஓய்ந்து வருகிறதோ, அதே போன்று ஆசைகள் இருக்கின்ற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை என்கின்ற பெருங்கடலில் அலைகள் போன்று நான் மீண்டும் மீண்டும் தோன்றி மீண்டும் லயமடைந்து மீண்டும் தோன்றி போய்கொண்டே இருந்திருக்கிறது. இதற்கு எப்போது தோற்றம், எப்போது முடிவு என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதற்கு என்ன முடிவு?
இப்போது நான் உணர்ந்து விட்டேன், இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயாஜாலம். இது அனுபவிக்க அதாவது ஆசைகளை அனுபவிக்க ஒருபோதும் நமக்கு முற்று பெறாது. மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும், மனசு கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்படி தீயில் நெய்யை ஊற்றும் போது ஊற்ற நெய் அணையவே நெருப்பு அணையவே அணையாது, நெய் தான் தீர்ந்து போகும். அதுபோன்று ஆசைக்கு நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆகுதியாக கொடுக்க ஒரு விஷயம் போய் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயம் இப்படி போய்கொண்டே தான் இருக்கிறதே தவிர இதற்கு முடிவு இல்லை. எப்படி எண்ணங்கள், ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணம், அந்த எண்ணத்திலிருந்து 2 எண்ணம், 2 எண்ணத்திலிருந்து 4, 4லேருந்து 8, 8லேருந்து 16, 14லேருந்து 24, அப்புறம் 48, அப்புறம் 108, இப்படி பல மடங்காக விரிந்து கொண்டே போகின்றதோ எண்ணங்கள், அதே போன்று வாழ்க்கையும் விரிவடைந்து கொண்டே போகிறது. ஸோ இந்த மனத்தை நான் ஒடுக்க வேண்டும். ஆசைகளுக்கு மூலம் இந்த எண்ணங்களுக்கு மூலம் அந்த நான் என்ற உணர்வு. அந்த நான் என்ற உணர்வு எது? நீ தான் அது. அந்த நான் உணர்வுக்கு ஆதாரமாக இருப்பது பெரிய நான். இது சிறிய நான். பெரிய நானாக நீ இருக்கின்றாய். ஜீவாத்மா சிறியதாக இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மா. பரமாத்மா அடைந்த பிறகு ஜீவாத்மா தனித்துவத்தை இழந்து விடுகிறது. எப்படி நதி கடலை அடைந்த பிறகு அதனுடைய தனித்தன்மை இழந்து விடுகிறதோ அதுபோன்று நான் உன்னை அடைந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை பூரணத்துவம் பெறுகிறது. அப்படியானால் உன்னை அடைவதற்கு என்ன உபாயம்? மௌனம்தான் உபாயம். எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ செயல்கள் எல்லாம் செய்து கடைசியாக நான் உணர்ந்த ஒரே ஒரு விஷயம் மௌனம்தான். அமைதி, பேரமைதி. நம்ம எதற்காக இதெல்லாம் செய்கிறோம்? ஒரு ஆனந்தத்தை, ஒரு அமைதியை பெறணும். நம்ம வறுமையில் இருக்கும்போதே நல்ல ஒரு மாதந்தோறும் நல்ல வருமானம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் மாதந்தோறும் வருமானத்தை தாண்டின பிறகு வாழ்நாள் முழுக்க நாம் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு பொருள் வேணும்னு நினைக்கிறோம். அது வந்த பிறகு இன்னும் அதிகமாக வேணும். ஒரு வீடு இருந்து 2 வீடு, 2 வீடு 4 வீடு, இப்படி வீடுகளுக்கு நாம் எண்ணிக்கை அதிகமாக்குமே தவிர குறைவே இல்லை. பொருள் இருந்தாக்கா மேலும் மேலும் அதிகரிக்கும் எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறதே தவிர அதை அதற்கு திருப்தி அடைகின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருவதே இல்லை. எனவே நான் உலகில் இருக்கின்ற அந்த பொருள்கள் எல்லாமே நான் தேடி வைத்ததாக இருக்கட்டும், சேர்த்து வைத்ததாக இருக்கட்டும், அது எல்லாமே அழிந்து போகின்றது. என்றாவது இந்த உடலும் அழிந்து போகிறது. இந்த ஆனந்தம் எல்லாமே இந்த சிறிய இன்பம், சிற்றானந்தம். நான் பேரானந்தத்தை பெற வேண்டும். ஏனென்றால் நீ பேரானந்தமே வடிவெடுத்த ஆனந்த வெள்ள பேராறு. அதனால் உன்னிடத்தில் நான் என்னை இழக்க வேண்டும் இறைவா. ஆனால் உன்னை எப்படி நான் அடைவது? மௌனத்தின் மூலமாக அடைய வேண்டும். உன்னை நெருங்க நெருங்க என் மனம் அமைதி அடைகிறது. அமுதமொழியில் ஒரு இடத்துல சொல்வார் குருமரர், இறைவனை கங்கையை நெருங்க நெருங்க அமைதி. கிட்ட போகும்போது சாந்தம், அதாவது உடம்பு குளிர்ச்சாகுது. அந்த காற்று பட்ட உடனே கங்கை கிட்ட போகும்போது உடம்பு இன்னும் குளிர்ச்சாகுது. கங்கையில் இறங்கின உடம்பு முடிந்த பிறகு எது வரைக்கும் இறங்குறதோ அந்த உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகுது. முழுமையாக நீங்கள் முழுகும்போது முழு உடம்பு சில்லுன்னு ஆகுது. அந்த மாதிரி இறைவனை நீங்கள் அடைய அமைதியானது பெரும் அளவு உங்களை ஆட்கொள்கிறது. எங்கே முடிவோ அங்கே அமைதி. எந்த இடத்தில் அமைதி, அதாவது எண்ணங்களே தோன்றாத மௌனம், பூரண ஞானம் பெறுகிறதோ அதுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியை எப்படி அடைவது? அதற்கு இறைவனை உணர்வதன் மூலமாக. இறைவனை எப்படி உணர்வது? நம்முடைய ஞானிகள் போட்டிருக்கிறார்கள். அருவத்தின் மூலமாக, உருவத்தின் மூலமாக. உருவத்தின் மூலமாக இஷ்ட தெய்வம் நமக்கு என்ன தோன்றுகிறதோ, குரு நமக்கு எந்த இஷ்ட தெய்வம் என்று காட்டியிருக்கிறாரோ அந்த இஷ்ட தெய்வத்திற்காக தேய்ந்து நம்மை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். தேய்ந்து என்றால் நம்மை அவரிடத்தில் இழக்க வேண்டும். அவரிடத்தில் எதையும் பெறாமல் நம்மை அவரிடத்தில் முழுமையாக கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு, அதுதான் உண்மையான ஆராதனை. எப்படி கற்பூரம்
ஆராதனை காட்டும்போது முதல்ல பெரிய கட்டியாக இருந்தது, எரிய எரிய தேய்ந்து தேய்ந்து முற்றிலுமாக மறைகிறதோ அதே போன்று இறைவனிடத்தில் நம்மை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இறைவனிடத்தில் நாம் கரைந்து விடுமாறு நம்மை அனுமதிக்க வேண்டும். இறைவனிடத்தில் ஒன்றுபடுவதற்கு நமக்கு நாமே அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி இறைவனிடத்தில் ஒன்றுபடுவதற்கு ஒரே வழி அன்பு. அதனுடைய மற்றொரு பெயர் பக்தி. இந்த பக்தியை பற்றி ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழு நீர் திருக்குழந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்பெருமானே. எம்மானே என்னுடைய தலைவனே, இறைவனே, தெவிட்டாத அமுதே. அந்த அமுது ஒருபோதும் தெவிட்டாதது. என்னுடைய உடம்பு உலக விஷயங்களை நான் தேட தேட அதனால் உருகி மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டே போயிடுது. புற விஷயங்களை நான் பற்று கொடுக்கும்போது இதே உடம்பு தான் தேய்ந்து அழியுது. பொருளுக்காகவும் இன்பத்துக்காகவும் நான் எந்த அளவுக்கு நாடி போகிறேனோ அந்த அளவுக்கு அந்த உடம்பு தேய்ந்து 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 தேய்ந்து, அதாவது காலம் என்னை இந்த உடலை அரித்து கொண்டே இருக்கிறது. நான் வளருவதாக தெரிகிறது. அந்த வளர்ச்சி என்பது தேய்தலுக்கு மறுபெயர். வளர்ச்சி என்பதனுடைய மறுபெயர் தேய்தல், அழிதல். எப்படி நிலவு வளர வளர மறுபடியும் அது தேய்ந்து கொண்டே போகிறதோ அதே போன்று என்னுடைய உடம்பு எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதே அளவுக்கு தேய்ந்து அழிந்து போகும். அந்த உடம்பை கொண்டு நான் உலக விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க அது எனக்கு அனுபவங்களை தந்து மீண்டும் என்னை அழித்து கொண்டே போகும். அப்படிப்பட்ட அந்த சரீரம், நிலையற்ற இன்பங்களுக்காக இந்த உடம்பை நான் தொலைத்து விட்ட நான் இப்போது உன்னுடைய விஷயத்திற்காக உனக்காக நான் தந்து விடுகிறேன். உன்னிடத்தில் என்னை ஒப்படைத்த பிறகு அந்த சரீரமானது தண்ணீரில் எப்படி ஆவியாக கரைகின்றதோ, சூரியனுடைய வெப்பத்தினால் தகித்து ஆவியாக கரைகின்றதோ அதுபோன்று உன்னிடத்தில் நான் கரைந்து விடுகிறேன். அதாவது தேகாத்ம புத்தி மறைந்து போய்விட்டது. நான் இந்த உடம்பு, நான் என்கின்ற அந்த ஜீவாத்மா இது என்கிட்டிருந்து போய்விடுகிறது. அது மறைந்து விட்டால் எஞ்சிருப்பது எதுவோ அது தானாகவே பிரகாசிக்கின்றது. இந்த உடம்பு தான் உன்னை முன்னை மறைத்திருக்கின்ற திரை. ஆனால் அந்த திரையை விலக்கிவிட்டால் இந்த உடலுக்கு உள்ளே உரைகின்ற உன்னை கண்டு கொள்வேன். அந்த திரை தான் மனம். மனம்தான் ஆசை, எண்ணங்கள். இந்த ஆசை எண்ணங்கள் கொண்ட அந்த மனத்தை நான் உன்னிடத்தில் இழந்துவிட்டால் உன் காட்சி கிடைக்கிறது. அதே மனத்தை உலக விஷயங்களுக்கிட்ட கொடுக்கும்போது அந்த விஷயத்துக்கு ஏற்ப அனுபவத்தை பெறுகின்றேன். இப்போது 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கான விஷயம் வருது. கோடி ரூபாய் கொடுத்தா கோடி ரூபாய்க்கான பொருளை நாம் பெறுகிறோம். அதுபோல் இந்த மனத்தை எந்த விஷயத்துக்காக நாம் கொடுக்குறோமோ அதற்கேற்ற அந்த அனுபவம் நமக்கு வரும். அது நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, உயர்ந்ததாக இருக்கட்டும், தாழ்ந்ததாக இருக்கட்டும், இந்த மனத்தை நாம் எதற்கு கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ற அனுபவம் நமக்கு வாய்க்கின்றது. எனவே இந்த மனத்தை எதற்கு கொடுக்க வேண்டும்? இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். இறைவனுக்கு கொடுக்கும்போது இந்த மனம் எப்படி இறைவனிடத்தில் லயமடைதோ அதே போன்று உடம்பும் அதன் பின்னாடியே போய்விடும். ஆகவே என்னுடைய உடம்பு கரைகின்றது உன்பால். நீ எங்கே இருக்கின்றாய்னாக்கா திருக்குழந்தை. அந்த திருக்குழந்தை எப்படின்னாக்கா அந்த நெற்பயிரிலெல்லாம் சாமரம் போன்று வீசுகின்ற செழுமை பொருந்திய நீருடைய திருக்குழந்தை. இந்த நெற்பயிரெல்லாம் சாமரம் வீசுகிற மாதிரி அசையுது. அத்தகைய திவ்ய தேசத்தில் அழகுமயமாக அழகுமயமான ஓமையோடு சயனித்திருக்கின்றாய். அந்த நெற்பயிரெல்லாம் உனக்கு ஆராதனை செய்கிற மாதிரி இருக்கின்ற அத்தகைய அருமையான சூழலில் நீ சயனித்திருக்கின்றாய். உன்னை என்னுடைய கண்களாலே கண்டு அனுபவித்து ஆனந்தம் பெற்றேன். ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரை வீசும் செழுநீர் திருக்குழந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஸோ இது போன்று நினைத்து நினைத்து உருக அதன் மூலம் பெறுகின்ற அந்த ஆனந்தம்தான் திவ்ய ஆனந்தம். அவனை நினைத்து பாடுகின்றது தான் பஜனானந்தம். இந்த பஜனானந்தம்
திவ்யானந்தத்துக்கு மற்றொரு எதிராக இருப்பது விஷயானந்தம். இந்த 3 ஆனந்தத்துக்குமே எது பொதுவாக இருக்கிறது என்றால் மனம். இந்த மனத்தை எதற்கு கொடுக்கிறோமோ அதற்கு ஏற்ற ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். விஷயங்களை கொடுத்தால் விஷய ஆனந்தம், அது சித்தானந்தம். அல்ப ஆனந்தம், பஜனானந்தம், அது நம்மை கொஞ்சம் உயர்த்துகின்ற ஆனந்தம். அடுத்து இறை ஆனந்தம், இறைவனை நினைத்து நினைத்து உருகி அதன் மூலம் நாம் கரைந்து அந்த இறைவன் மயமாகவோ அல்லது இறைவன் என்னுடைய தந்தை, நான் அவருடைய புதல்வன் என்று ஒரு அம்சமாகவோ காண்கின்ற ஒரு நிலை அந்த இறை ஆனந்தம். அடுத்து பிரம்மானந்தம், அந்த இறைமயமாகி ஆகிட்ட பிறகு வருகின்ற ஆனந்தம் பிரம்மானந்தம். அத்தகைய பிரம்மானந்தத்தை நாம் பெற வேண்டுமென்றால் இந்த அல்பமான ஆனந்தத்திலிருந்து நாம் மனம் விடுபட வேண்டும். விடுபட வேண்டும் என்றால் முற்றிலுமாக விடுபட வேண்டும். எண்ணங்களே இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அப்படி முற்றிலுமாக நம்மை சமர்ப்பிக்கும் போதுதான் அவன் நம்மிடத்தில் வருகின்றான். இல்லாவிட்டால் அவன் வரமாட்டான். நம்மை முற்றிலுமாக அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். 100 ரூபாய் பொருள் வாங்க வேண்டுமென்றால் 100 ரூபாய் கொடுத்தால்தான் கொடுப்பான். அதுபோன்று இறைவன் வேண்டுமென்றால் நம்மை முற்றிலுமாக அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அந்த பராபரம், ஆனந்த வெள்ளை பேராக இருக்கின்ற அந்த பராபரம், எல்லாவற்றுக்கும் அரசருக்கு அரசனாக இருக்கின்ற அந்த பராபரம், ஆறாமுதமாக விளங்குகின்ற பராபரத்தை மோனப்பெருக்கினால் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதனை இந்த பராபர கண்ணியின் மூலமாக தாயுமானவர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே இது போன்ற இந்த பராபர கண்ணியை ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையில் நாம் சிந்தித்து வருவதே ஒரு ஆன்மீக சாதனை. இன்றைய தினத்தில் இந்த ஒரு கண்ணியை நாம் சிந்திப்போம். ஆறாமதி அரசே, ஆனந்த வெள்ள பேராரே, மோனப்பெருக்கே, பராபரமே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த பொருளை நாம் என்ன சிந்திப்போம். இந்த பொருள் இப்படி இருக்கும். அடுத்தது இதை எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் கொண்டு வரலாம், நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நாம் பின்பற்றலாம். இறைவன் தான் ஆறாமுதமாக இருக்கின்றவன். அல்பமான விஷயங்களை நாம் போகக்கூடாது. அவன் அரசன், நாம் அவனுடைய இளவரசன், நாம் அவனுடைய வாரிசு. அப்படி இருக்கும்போது நம்முடைய நடத்தை என்பது இளவரசனை போன்று இருக்க வேண்டும், அடிமை போன்று இருக்கக்கூடாது. உலக இன்பங்களுக்கு அடிமையாகி உள்ளக்கூடாது. அதை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒரு ராஜ நடை நடந்து செல்ல வேண்டும். அது எனக்கு வேண்டாம், அல்பமான ஆழ்காரங்கள் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளி ஒரு ராஜ நடை போட்டு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது தான் அந்த ஆனந்த வெள்ள பேராறு நம்முள் பாயும். எதை துறக்கிறோமோ அதன் மூலம் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு துன்பம் வராது. திருக்குறளில் ஒரு குறள், அந்த குறள் எனக்கு சற்று ஞாபகம் இல்லை. அதனுடைய பொருள், எந்த விஷயத்தை நாம் துறக்கிறோமோ அந்த விஷயத்தினால் வருகின்ற துன்பம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதுபோன்று எதனை நாம் துறக்கிறோமோ அதிலிருந்து நமக்கு துன்பம் வராது. நம்மை துறக்கும்போது, நம்முடைய மனத்தை நாம் துறக்கும்போது, எண்ணங்களை துறக்கும்போது, அந்த மனத்தை துறந்து இறைவனை அடையும் போது அந்த மோனப்பெருக்கு நம்மை ஆட்கொள்கிறது. அந்த மோனப்பெருக்கு வரும்போது அந்த இறைவனை நாம் உணர்கின்ற ஒரு பெரிய ஒரு பேற்றினை நாம் பெறுகிறோம். அந்த மோனப்பெருக்கின் மூலமாக நாம் நிர்குண பிரம்மத்தை, அழியாத அந்த வஸ்துவை நாம் அடைய முடியும். அதே பரபிரம்மத்தை சகுண பிரம்மமாக பார்க்கும்போது இது போன்று ஆழ்வார் அனுபவித்ததை போன்று நாம் உருவ வழிபாட்டில் இஷ்ட தெய்வத்தை இது போன்று நாம் அனுபவிப்போம். அத்தகைய இறைவனை அறிய முடியுமா? இப்படி இறைவனை கிட்ட நாம் போகிறோம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதற்கு ஒரு பதிலாக அடுத்த பராபர கண்ணியில் சொல்கின்றார். ஆரறிவார் என்ன அனந்த மறை ஓலமிடம் இன்ப பெருக்கே பராபரமே. ஆரறிவார் என்ன ஆனந்த மறை ஓலமிடம் பேரறிவே பராபரமே. இந்த பரம்பொருளை வேதங்களை ஓதுவதாலோ அல்லது வேறு வேள்விகளை செய்வதாலோ அறிய முடியாது என்று வேதங்களை சொல்கின்றன.
இந்த சிற்றறிவை கொண்டு இறைவனை அடைய முடியாது. எப்படி ஒரு உலக்கையை வச்சு கடல் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மால் அளக்க முடியுமா? அது போன்றது நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனை அடைவது என்பது. ஸோ இந்த மனித அறிவை கொண்டு சர்வஜனாக அனைத்தையும் அறிகின்ற அந்த பரம்பொருளை அறிய முடியாது. இறைவனுடைய இன்னொரு பெயர் வாளறிவன், அனைத்தையும் அறிபவன், சர்வஜன், எல்லாம் அறிந்தவன், எல்லாம் மயமாக இருப்பவன். அத்தகைய இறைவனை வார்த்தைகள் விளக்காது, மனம் அறியாது. அந்த ஒரு மனம் அறிய முடியாமல் இருக்கின்ற அந்த ஒரு நிலை சாதாரண நிலை. ஆனால் அந்த மனம் அறிய முற்பட்டால் அவனை அறியாது. அந்த மனம் இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்யும்போது அந்த இறை வடிவமாகவே ஆகிவிடுகின்றது. அந்த நிலையில் ஆனந்தம்தான் இருக்குமே தவிர நான் எவ்வளவு ஆராய்ச்சி என்பது அங்கே இருக்காது. எப்படி நதி கடலுக்குள் அடைந்த பிறகு அதனுடைய ஓட்டம் நின்று விடுகிறதோ, அதுபோன்று இறைவனை அடைந்தவனிடத்தில் பூர்ணத்துவம் பெற்ற பிறகு இன்னொன்று என்று ஒன்று கிடையாது. அறிவதற்கென்று ஒரு பொருள் கிடையாது. ஏனென்றால் இந்த பரம்பொருள் தான் எல்லாமாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிகின்றான். எல்லாவற்றிலும் மூடியிருக்கின்ற அந்த பரம்பொருளை சாதாரண அறிவை அடைய முடியாது. ஆனால் அவனை உணர்ந்த பிறகு, அவன் மயமாக ஆகிட்ட பிறகு இந்த அறிவு என்பது நம்முடைய உள்ளத்தில் தோன்றாது. உண்மையான அறிவு இருக்கும். நான் என்கின்ற அந்த பிரஜை உணர்வு, பிரஜானம், அகம் பிரம்மாஸ்மி, அந்த ஒரு ஆனந்தம், பேரானந்தம், அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஸோ இரண்டாவது என்று ஒன்று வந்தாவே அது எல்லைக்கு உட்பட்ட அறிவு. நான் எனதுன்னு சொல்லிட்டு இரண்டாவது ஒன்று நாம் நினைக்கும் போதே நாம் எல்லைக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். இரண்டற்ற ஒன்று என்று இருக்கும்போது ஒரே ஆனந்தமயம் மட்டும்தான் இருக்கும். அந்த பிரஜை உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஆனந்தம் தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஆனந்தமயமாக எப்படி இறைவன் இருக்கின்றான், அதை எப்படியாவது உணர முடியுமா அப்படின்னும்போது சிவபுராணத்தில் சொல்கிறார், உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. ஸோ நாம் அந்த ஒரு ஆனந்தத்தை, உண்மையான அறிவை பெறணும்னாக்கா எனக்குள்ளே நீ இருக்கின்றாய். எப்படி இருக்கின்றனாக்கா பிரணவ உருவாக ஓங்காரமாக இருக்கின்றாய். அந்த ஓங்காரம்தான் மெய், சத்தியம். அந்த மெய் தான் மாசற்றது. எது சத்தியமோ, எது உன்னத சத்தியமோ அது மாசுவே இல்லாதது. அந்த இறைவனை இடவ வாகத்தில் இருக்கின்றவனே என்று வேதங்கள் உன்னை ஐயனே என்று துதிக்கின்றன. அந்த அளவுக்கு அந்த வேதங்களால் அறிய முடியாத நுண்பொருளாக இருக்கின்றவன் நீதான். இந்த ஓங்காரம்தான் படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலையும் செய்கின்றது. அந்த முத்தொழில் மாற்றுகின்ற அந்த இறைவனை நாம் படைத்தல் நிலையில், படைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அறியணும்னு நினைக்கினாக்கா அது நடக்கின்ற காரியமா? அது நடக்காத காரியம். ஆனால் அவனை அடைய முடியுமே தவிர அறிய முடியாது. சிற்றறிவினால் அறிய முடியாது. நான் எனது உணர்வு, என் தன்மை, பன்மை, முன்னிலை இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அறிய முடியாது. எனவே புறத்தில் அவனை தேடாமல், இரண்டாவதாக இருக்கின்ற ஒரு வஸ்து என்று நாம் தேடாமல், எனக்குள் உரைகின்றவன், என்னுள்ளே இருப்பவன் என்று நமக்குள் முழுக வேண்டும். ஆராய்ச்சி நிற்க வேண்டும். ஆராய்ச்சி நின்று அமைதி, மோனம் அது இருந்தால்தான் அந்த இறைவனை அடைய முடியும். அந்த நுட்பம், அதுதான் உண்மையான நுட்பம். நுட்பத்திற்குள் நுட்பமாக, அணுவுக்கும் அணுவாக எல்லாமாக இருக்கின்றவன். அண்டங்கள் எல்லாம் அணுவாக ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் எனக்கா, அண்டங்கள் எல்லாம் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெரியதாக சிறியதாக அவன் அணுவாகவும் இருக்கின்றான், பேரண்டமாகவும் இருக்கின்றான், சிறியவனாகவும் இருக்கின்றான், மகத்தாகவும் இருக்கின்றான். அவன் எத்தகையவன் என்பதை அவன் ஒருவன் மட்டுமே அறிவான். அவனை யாராலும் அறிய முடியாது. அத்தகைய இறைவனை நாம் அறிய முற்படாமல் அவனை அடைய முற்பட வேண்டும். ஆரறிவார் என்ன அனந்த மறை ஓலமிடம் பேரறிவே இன்ப பெருக்கே பராபரமே. இந்த இறைவனை
நம்மை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அந்த இறைவனை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அடுத்தது ஒரு பொருள், எப்படி ஒப்படைப்பது, அப்படி ஒப்படைத்தால் என்ன ஆகும்? ஸோ ஆராய்ச்சினால் உன்னை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உன்னை எப்படி தான் அடைவது? உரை இறந்த அன்பர் உள்ளத்து ஓங்கொலியாக ஓங்கி கரை இறந்த இன்ப கடலே பராபரமே. இந்த உரை இறந்த பேச்சற்ற அன்பருள், எண்ணங்களற்ற அன்பருள், மனம் இறந்த, மனம் என்பதே இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒரு நிலை, மனத்தை கடந்தவர்களிடத்தில் ஓங்கு ஒளியாக ஓங்கி, அவங்களுடைய உள்ளத்திலே நீ ஓங்கி இருக்கின்றாய், உயர்ந்த ஒளியாக ஓங்கி இருக்கின்றாய், வளர்ந்து கரையற்று விளங்குகின்ற எல்லையில்லாத இன்பக் கடலே. அந்த இன்பக்கடல், அந்த ஒளிக்கு எல்லை இல்லை, அந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை, கரை என்பதே இல்லை. ஸோ உரை இறந்த அன்பர்கள் உள்ளத்து ஓங்கி ஒளியாக ஓங்கி கரை இறந்த இன்பக் கடலே பராபரமே. ஸோ அந்த வேத நூல் கொண்டு அந்த பரம்பொருளை அறிய முற்பட்டால் அது எவ்வளோதான் நாம் பேசினாலும் அது முடியவே முடியாது. இதை பற்றி சிவமகிமன சோதத்தில் ஒரு ஸ்லோகம், அதாவது கலைமகள் இந்த கடலையே மையாக கொண்டு காலம் எழுதுகோளாக கொண்டு உன்னை உன்னுடைய மகிமை எழுதிக்கிட்டே போனால் கூட அதை விளக்க முடியாது. அப்படிப்பட்டவன் இறைவன். அவனை பற்றி பேச 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 பேசிக்கிட்டே போகலாம். பாஸ்கரராயர் அவர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதியவர். ரொம்ப பெரிய ஒரு மகான், பெரிய ஒரு சாக்தர். ஆதிசங்கரர் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு உரை எழுதணும், பாஷ்யம் எழுதணும்னு சொல்லி ஒரு சீடரை அனுப்புகிறார், நீ பாஷ்யத்தை எடுத்துகிட்டு வாங்க. அப்போ அவர் எடுத்துகிட்டு வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு கொடுப்பார். நான் உங்ககிட்ட லலிதா சகஸ்ரநாமம் தான் சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டு வர அப்படின்னு ஆதிசங்கரை கேட்பார். மறுபடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வருவார். அப்படி மறுபடியும் அவர் எடுத்துகிட்டு வந்தாக்கா லலிதா சகஸ்ரநாமம் பதில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சீடர் எடுத்துகிட்டு வர. இந்த மாதிரி 4-5 தடவை நடக்கும். கடைசியில் இல்லை, நான் இதை லலிதா சகஸ்ரநாமம் தான் எடுத்துகிட்டு வரேன், அப்போ யார் என்கிட்ட இதை கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட யாரோ திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சீடர் சொல்கிறார். உடனே ஆதிசங்கர் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அம்பிகை சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய உரை நீங்கள் எழுத வேண்டாம், என்னுடைய தமையனை போற்றுகின்ற விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் பாஷ்யத்தை ஏற்றுங்கோ, என்னை பற்றி உரை எழுதுவர் பிற்காலத்தில் தோன்றுவார் அப்படின்னு அம்பாள் சொன்னதாக ஆதிசங்கருடைய வரலாறு தெரிவிக்கின்றது. ஸோ அதன்படி பின்னாடி தோன்றியவர் பாஸ்கரராயர், மாபெரும் ஞானி. அந்த பரம்பொருளை கண்டு உணர்ந்தவர், பரம்பொருளை அம்பாள் வடிவில் கண்டு உணர்ந்தவர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு மகா கோடி யோகினி பூஜிதாயை நமக, அதாவது கோடி யோகினி, அது மகா கோடி, அந்த கோடி கணக்கில் இருக்கின்ற அந்த யோகினிகள் உன்னை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த நாமம் சொல்லு. இவ்வளோ சொல்கிறீங்களே, அந்த ஒவ்வொரு யோகினிகள் பற்றி உங்களுக்கு தியான சுலோகம் இருக்குல்ல, அம்பாள் பற்றி தியானம் சுலோகம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு யோகினிகள் பற்றி தியான சுலோகம் இருக்குதே, அதை நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் எழுதுறோன்னு சொல்லி சில பண்டிதர்கள்லாம் அவர்கிட்ட வருவாங்க. சரி நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இவங்களால கொஞ்ச நேரம் தான் எழுத முடிந்தது, எழுதவே முடியல. ஒரு யோகினி பற்றி சொல்லி முடிக்கிறதுக்கே நாளெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ வர்ணனை அந்த ஒரு யோகினி பற்றி சொல்லும்போதே. கடைசியில் என்னை மன்னிச்சுட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க. ஸோ இதை எதுக்கு சொல்ல வரணுனாக்கா, இறைவனை பற்றி அறிய முற்பட்டால் அதற்கு முடிவே கிடையாது. அவன் எல்லையற்றவன், எல்லையில்லாத வடிவு கொண்டவன், எல்லையில்லாத லீலைகளை புரிபவன், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத லீலைகளெல்லாம் புரிபவன். அந்த இறைவனை உரையினால் மனத்தினால் தேடக்கூடாது, மௌனத்தினால் தேட வேண்டும், நம்மை சமர்ப்பணம் செய்வதனால் தேட வேண்டும். இதுக்கு ஒரு கதையை குருதேவர் சொல்வார். ஒரு ஆடு இருக்குது, அது மேன்னு கத்தும்.
மேன்றது வந்து வங்கத்தில் நான் நான் என்று அர்த்தம். ஸோ அந்த ஆட்டை வந்து வெட்டுறாங்க. வெட்டின பிறகு அது வெட்டும்போது மேனு கத்துது. அதனுடைய தோலை உரிக்கிறாங்க. தோலை உரித்து மேலே தளம் அடிக்கிறாங்க. அப்போவும் அது சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்குது. இப்படி அந்த தோலை கொண்டு பஞ்சு அடிப்பாங்க அந்த அது வங்காளத்தில். அப்படி பஞ்சு அடிக்கும்போது துகு துகுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். துகுன்னாக்கா நீ. ஸோ எது வரைக்கும் நான் நான் சொல்கிறோமோ அது வரைக்கும் பிறவி துன்பங்கள் இருக்கும், பிறவிகளும் இருக்கும். எப்போது நான் இல்லை நீ மட்டும்தான் சொல்கிறோமோ அப்போது தான் நம்முடைய துன்பங்களுக்கு முடிவு அப்படின்னு குருதேவ் சொல்வார். ஸோ நீ என்கின்ற போது தான் முக்தி. நான் என்கின்ற நிலையில் இருக்கும்போது மேலும் மேலும் பிறவி பந்தம். ஸோ இந்த பந்தம் என்பது எண்ணம், மனம்தான் பந்தம். மனம் வெளி விஷயங்களில் பற்று வைக்கும்போது பந்தம். அதே மனம் வெளி விஷயங்கள் இருக்கின்ற பற்றை விட்டு இறைவனுடைய திருத்தாளை மட்டும் பற்றி இருக்கும்போது முக்தி நிலை, அந்த மோன நிலை. இறைவனை மட்டும் நினைக்க எண்ணங்களற்ற ஒரு உன்னதமான நிலை. அந்த ஒரு நிலையில் என்ன ஆகுது? உரை இறந்த அன்பர் உள்ளத்தே ஓங்கி ஒளியாகி ஓங்கி கரை இருந்த இன்ப கடலே பராபரமே. அவங்களுடைய ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது. அந்த ஆனந்தத்திற்கு ஒரு ஊமை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை இறைவன் அவர்களிடத்தில் வெளிப்படுகின்றார். அந்த மௌனத்தினுடைய தன்மை அத்தகையது. அந்த மௌனம்னு நினைச்சாவே தட்சிணாமூர்த்தி தான் நமக்கு ஞாபகம் வரும். அவர் வந்து எதுவுமே உபதேசம் பண்ணல. உண்மையான அந்த தத்துவம், பரமானந்த தத்துவம், சச்சிதானந்த தத்துவத்தை அவர் வந்து மௌனத்தின் நான் மூலமாகவே போதிக்கின்றார். தத்துவம் அசி, நீயே அதுவாகி இருக்கின்றார். தத்துவ ஞானம், தத் என்றால் அது, தூ என்றால் நீ, ஞானம் என்றால் அந்த அனுபூதி. அந்த தத்துவ ஞானம் என்பது நம்மை உணர்ந்து கொள்வது. நீயே அதுவாகி இருக்கின்றாய் என்று பகவான் உணர்த்துகின்றார். ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் விலக்கி மனம் இறைவனிடத்தில் ஒன்றுபடும் போது அந்த தத்துவ ஞானம் நம்மிடத்தில் பிரகாசிக்கின்றது. இந்த மூன்றையும் நாம் விளக்க வேண்டுமென்றால் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாகனாக்கா ஆசை வசப்பட்டு செயல்கள் செய்யக்கூடாது. மனத்தை இறைவன்பால் திருப்பதற்கு அந்த ஞானாக்னி, நானே அவன் அல்லது நான் இறைவனுடைய குழந்தை என்ற ஒரு பாவனையை வைத்திருக்க வேண்டும். இப்போ நம்ம எந்த ஒரு பாவனை வச்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்முடைய உலக வாழ்க்கை இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் நல்ல பாடுறவங்களாக இருந்தாக்கா நான் வந்து சிறந்த கர்நாடிக் மியூசிஷியன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிட்டால் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, பெட்டர் ஸ்டூடெண்ட்டு, ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டு, லோயர் ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஒரு பிஸ்னஸ்மேன் எடுத்துட்டா. ஸோ எந்த ஒரு அபிமானம் தனக்குள்ளே இருக்கிறதோ அதற்கேற்ப அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்கும். தன்னை எப்படி உணர்கிறார்களோ அதற்கேற்ப தான் அவங்களுடைய வாழ்க்கை வட்டமானது சுழன்று கொண்டே இருக்கும். ஸோ நாம் வந்து இறைவனுடைய குழந்தை, நான் அவன், அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்முடைய கண்ணோட்டமானது மாறுகின்றது. ஸோ அப்படிப்பட்ட நானே அந்த இறைவன், நான் அவனுடைய குழந்தை, நான் அவருடைய பணியாளன், நான் அவருடைய தோழன், இப்படி ஏதோ ஒரு உறவை விடாமல் பிடித்திருக்க வேண்டும். கஷ்டம் வரும்போதும் சரி, நல்லா இருக்கும்போதும் சரி, எல்லா நிலையிலும். இப்போ நான் நினச்சோம்னாக்கா நான் ஒரு ஆண் என்ற ஒரு என் உணர்வு வருத மாதிரி அந்த இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவை நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த உணர்வை காட்டிலும் உயர்ந்ததாக நாம் அதை பேணி பராமரிக்க வேண்டும். அந்த பாவனையை விடவே கூடாது. உயிர் மூச்சு போன்று அந்த பாவனையை எப்போதும் நாம் கை கொண்டிருக்க வேண்டும். துன்பம் வந்தால் கூட இறைவனை விட்டுவிடக்கூடாது. இதற்கு உதாரணமாகத்தான் பிரகலாதன் வாழ்க்கை, திருநாவுக்கரசர் வாழ்க்கை. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் நான் இறைவனுடைய குழந்தை, நான் இறைவனுடைய அடிமை, தொண்டன் என்ற ஒரு மனநிலையிலிருந்து அவர்கள் விலகவே இல்லை. நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீ என்ன செய்கிறாயோ செய்து கொள். அவர்கள் கற்றுணை போட்டி கடலில் வாசினாலும் சரி, நீ தான் துணை. அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு கால்வாயில் இட்டாலும் சரி, அது வந்து எனக்கு வந்து மாசெல்வினியும் அந்த ஒரு இனிமையாக இருக்கும். மாசெல்வினியும் மாலை மதியமும் வீசு தென்றிலும் வீங்கின வேணியிலும் சொல்லி அவர் பாடுவார். யானை வந்து அவர் காலை மிதித்தாலும் அவர் வந்து
பயமே இல்லாமல் இறைவனுடைய புகழை பாடுகிறார். ஸோ எந்த நிலை வந்தாலும் நான் அந்த இறைவனுக்குரியவன், அந்த ஒரு தொடர்பிலிருந்து நாம் விலகவே கூடாது. அப்படி இருப்பது தான் உண்மையான பக்தியின் அடையாளம். அதுதான் உண்மையான உறவு. எப்படி கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம் வந்துட்ட பிறகு கணவன் மனைவியாக கடைசி வரைக்கும் இருப்பதை போன்று நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு உறவை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த ஒரு உறவை நாம் மனதுக்குள்ளே போற்றி வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் அதை மையமாக வைத்து செய்ய வேண்டும். இறைவா, நான் உன்னுடைய குழந்தை, இந்த வேலையை செய்கிறேன், இது உனக்கு அர்ப்பணம். இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டே வர வேண்டும். ஸோ இதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானாக்னி எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, அவருடைய கையில் புத்தகம், நூல் இருக்கும். நல்ல அனுபூதி பெற்றவருடைய நூல்களையே நம்ம படிக்க வேண்டும். விஷயத்தை கற்கணும். எந்த அளவுக்கு கற்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்து கொண்டே போவோம். தினசரி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ அப்படி நல்ல விஷயங்களை கற்க வேண்டும் என்றால் மகான்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய உபதேசத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஸோ அது போன்று வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது ஜபமாலை. எப்போதும் மனத்தில் இறைவனுடைய தொடர்பு. ஸோ சிந்தனை மூலமாக கல்வி, மனத்தின் மூலமாக எல்லா நேரமும் படித்து கொண்டு இருக்க முடியாது. அதனால் ஜபம், அப்புறம் அந்த கல்வி, ஜபம், அதுவும் இல்லாத போது தியானம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை முறை ஆணவம், கண்மம், மாயை, இதிலிருந்து விடுபட்டு இறை சிந்தனை, இறைவனுக்கு அர்ப்பணமாக இருப்பதிலேயே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி நம்மை அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவார். தட்சிணம் என்றால் யமனுடைய திசை என்று பெயர். யமனுடைய திசை என்பது அஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை. அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருப்பவர்கள், அந்த அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற ஜீவர்களை கரையேற்கும் விதமாக அவர் தென்முகத்தை நோக்கி அமர்ந்திருக்கின்றார். அந்த ஆலமரம் என்பது பரந்தது. ஒவ்வொரு இலை இருக்கின்றது போன்று அந்த ஆலமரத்தினுடைய இலைகளை கூட எண்ணிடலாம். ஆனால் நம்முடைய பிறவிகளை எண்ண முடியாது. ஒவ்வொரு பிறவியும் அது போன்று அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு விதை எப்படி விழுதுகள் தொங்கி இருக்கிறதோ அதே போன்ற ஆசைகள் நம்மை விடாமல் பற்றி இருக்கின்றன. ஸோ இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஆசைகளிலிருந்து, அந்த சம்ஸ்காரங்கள், வாசனைகளிலிருந்து விடுபட்டு அந்த அஞ்ஞான விருட்சம், அந்த விருட்சம் நம்மிடத்தில் மறைய வேண்டும் என்றால் இந்த ஞானாக்னி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஸோ இதை உணர்த்துவதற்காக அவர் அமர்ந்திருக்கிறார். ஸோ அந்த இறைவனை எப்படி உணர முடியும்? அவர் எப்படி உபதேசம் பண்ணுறாருன்னா, மௌனம் வாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானாம் வர்ஷிஷ்டான் தெய்வ சத்ரிஷி கணைர் ஆவிருதம் பிரம்ம நிஷ்டைகி ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த ரூபம் ஸ்வாத்மா ராமம் முதித வதனம் தக்ஷணாமூர்த்தி மீடே அப்படின்ற அந்த ஸ்லோகம், அதாவது அவரை துதிக்கின்ற ஸ்லோகம். தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் பின்னாடி வருகின்ற ஸ்லோகங்கள், அவரை போற்றுகின்ற ஸ்லோகங்கள். மௌனத்தின் மூலமாக பரபிரம்ம தத்துவத்தை விளக்குகின்ற நிலையில் இளமை தோற்றத்துடன் வயது முதிர்ந்த முனிவர்களுக்கு, அதாவது சீடர்களான முனிவர்கள், அவர்கள் முதிர்ந்த சீடர்கள், இவரோ இளமை வாய்ந்தவர், தென் திசையை நோக்கி அமர்ந்து தன்னுடைய கரத்தில் சின்முதிரியை காண்பித்து ஆனந்த நிலையில் புன்முருளுடன் காட்சியளிக்கும் தக்ஷணாமூர்த்தியை நான் ஆராதிக்கின்றேன், அவரிடத்தில் என்னை ஒப்படைக்கின்றேன். ஆராதிக்கின்றேன் என்றால் அவரிடத்தில் என்னை அர்ப்பணம் செய்கின்றேன். ஸோ இதை மூலமாகவே இந்த ஒரு தியான ஸ்லோகத்தை சிந்திக்க சிந்திக்க மேலும் மேலும் அவருடைய சாநித்தியத்தை நாம் உணர முடியும். ஸோ இந்த மௌனம் என்பது எண்ணங்களற்ற நிலை. எனக்கு எதுவுமே வேண்டாம் இறைவா, நீ மட்டும்தான் வேண்டும். இந்த உலக இன்பங்களோ வேறு எதுவுமோ சொர்க்கமோ நரகமோ எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ மட்டுமே வேண்டும் என்ற ஒரு நிலை. அந்த ஒரு நிலை நாம் அடையும் போது நம்முடைய உரையானது இறந்து விடுகிறது, ஆசைகள் இருந்து விடுகின்றன. அந்த ஆசை இறந்த பிறகு இறைவன் நம்மிடத்தில் பிரகாசிக்கின்றார். ஆசை இருந்தால் இறைவன் பிரகாசம், இறை பிரகாசம். ஆறறிவார் என்ன ஆனந்த மறை ஓலமிடம் பேரறிவே இன்ப பெருக்கே பராபரமே. அடுத்து இத்தகைய இறைவனை நாம் உரை இறந்த அன்பர் உள்ளத்தை ஓங்கி ஒளியாக ஓங்கி கரையிறந்த இன்பக் கடலே பராபரமே.
பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அந்த கரை இறந்த இன்பக் கடல், அந்த கடலை அடைய வேண்டுமென்றால் ஆசைகளுக்கு காரணமான இந்த மனதிற்கு காரணமான இந்த நான் என்கின்ற அபிமானம், நான் ஆண் நான் பெண் நான் இத்தகையவன் என்கின்ற அபிமானம், இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லது எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தி நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இறைவன் எப்படி நம்மை நாம் ஒப்படைத்தால் ஆட்கொள்வாரோ அப்படி நம்மை ஒப்படைக்க வேண்டும். இப்போ 500க்கு நம்ம 495 மார்க் எடுத்தாக்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நமக்கு சீட் கிடைக்கும், யாரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த நிலையில் அர்ப்பணம் செய்தால் இறைவனால் நம்மை மறுக்க முடியாதோ அந்த நிலைக்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். முற்றிலுமாக அவனையே விரும்ப வேண்டும். உன்னை தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டாம். அதுக்கு குருதேவர் சொல்வார், ஒரு உதாரணத்தை சொல்வார். கடவுளை அடையணுனாக்கா எத்தகைய மன இயக்கம் இருக்கணுமா தெரியுமான்னு சொல்லிட்டு கை கால்களெல்லாம் உதறி ஒரு சின்ன குழந்தை கதறி அழுகிற மாதிரி, அம்மா என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும்னு சொல்லி அந்த குழந்தைய அழுகிற மாதிரி அவர் அழுது காமிப்பார், துடித்து அழுவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த உலக இன்பங்கள் வேண்டாம், சொர்க்கமோ மறுலோகமோ எதுவுமே வேண்டாம், நீ மட்டுமே வேண்டும், அப்படி நீ மட்டுமே வேண்டும் என்று நாம் துடிக்க அதன் மூலம் நாம் தூய்மை பெறுவோம். நம்மை பற்றிருக்கின்ற அந்த பந்த பாசங்கள், ஆசா பாசங்கள் இவையெல்லாம் விலகும். சம்ஸ்காரங்கள், கெட்ட சம்ஸ்காரங்கள் போகும், நல்ல சம்ஸ்காரங்கள் வேறொன்றும், அந்த சம்ஸ்காரங்கள் வேறொன்ற எண்ணங்களற்ற நிலைக்கு போவோம். அப்படி இறைவனை அடைந்தால் அவரே எல்லாமுமாக இருப்பதை நாம் உணர்வோம். அதைத்தான் அடுத்த பராபர கண்ணில் சொல்கிறார். நம்மை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டால் எல்லாவற்றிலும் அவரையே காணலாம். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே. இதை பற்றி வரும் அடுத்த வியாழக்கிழமை நாம் பார்க்கலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியினுடைய ஜெயந்தி. ஸோ எல்லோரும் அதில் கலந்து கொண்டு அன்னையினுடைய பேரொழிலை பெறுவோம். அடுத்த வியாழக்கிழமை மகாபுருஷ் சுவாமி சிவானந்தருடைய ஜெயந்தி. அன்றைய தினத்தில் காலையில் ஸ்பெஷல் பூஜை இருக்கும். ஈவினிங் இந்த டைமில் மகாபுருஷ் மர லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் டாக் இருக்கும். இரவு ஏகாதசி, அந்த ஸ்ரீராம நாம சங்கீர்த்தனம் அன்றைய தினம் ஏகாதசி என்பதால் பஜனையும் இருக்கும். எனவே வரும் அடுத்த வியாழக்கிழமை நாம் அந்த பராபர கன்னியை பற்றி நாம் சிந்திப்போம். ஸோ இதுவரைக்கும் நாம் சிந்தனை செய்த அந்த பராபர கன்னியை பற்றி இந்த வரும் வாரங்களில் சிந்தனை செய்து அதனுடைய பொருளை நாம் இன்னும் சிறப்பாக உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம். நம்மை இறைவனிடத்தில் ஒப்படைப்பதற்கு மேலும் மேலும் முயற்சி செய்து முன்னேறுவோம், இறைவனை நோக்கி முன்னேறுவோம். சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மொழியை பராபரமே. அது சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இன்றைய தினம் 4வது பராபர கண்ணி, ஆறாமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கை பராபரமே. அடுத்ததாக ஆறறிவார் என்ன அனந்தமறை ஓலமிடம் பேரறிவே இன்பப் பெருக்கை பராபரமே. அடுத்த பராபர கன்னியாக இப்போது நாம் பார்த்தது உரை இறந்த அன்பர் உள்ளத்தை ஓங்கொலியாக ஓங்கி கரை இறந்த இன்பக் கடலே பராபரமே என்று பராபர கன்னிகளை பார்த்தோம். இதனை மேலும் மேலும் சிந்தனை செய்து அதனை நம் உள்ளத்தில் உள்வாங்கி அதனை வாழ்க்கையில் நம்முடைய நடத்தையில் வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். அதன் மூலம் மேலும் மேலும் இறைவனை நோக்கி முன்னேறி இறை ஆனந்தத்தை பெற்று ஓய்வடைவதற்கு இறைவன் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து.